பாஜக ஆட்சி எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி நடத்தும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை என்று முரசொலி கூறியுள்ளது. முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், வாயை திறந்தால் மக்களை பிரிவினைப்படுத்தும் சொல்லையே பேசி பிரிவினை செயல்களையே செய்யும் உத்தரப்பிரதேச பாஜக முதலமைச்சர் ஆதித்யநாத் தமிழ்நாடு முதலமைச்சர் மொழியால் பிரிவினைவாதம் செய்கிறார் என்று பேசலாமா? அதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறதா என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. ஆதித்யநாத் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னால் அவர் மீது வைக்கப்பட்ட கலவரத்தை தூண்டினார் என்ற குற்றச்சாட்டை வைத்து அவருக்கு அதுவரை தரப்பட்டிருந்த இசட் பிரிவு பாதுகாப்பு ரத்து செய்யப்பட்டது. அத்தகையவர்தான் இன்று இந்தியாவுக்கு அறிவுரை சொல்லும் இடத்துக்கு வந்திருக்கிறார். அவர் மீது எத்தனை விதமான வழக்குகள் இருக்கிறது என்பதை அவரே சொல்லட்டும். அல்லது என் மீது எந்த வழக்கும் இல்லை என்று சொல்லும் தைரியம் அவருக்கு உண்டா? மதச்சிறுபான்மையினரை அச்சுறுத்துவதன் மூலமாக ஒட்டுமொத்த மக்கள் அனைவர் மனதிலும் பீதியை கிளப்பியவர் அவர்தான். 100 இந்து குடும்பங்களுக்கு மத்தியில் ஒரு முஸ்லிம் குடும்பம் பாதுகாப்பாக உணரும். ஆனால் 100 முஸ்லிம் குடும்பங்களுக்கு மத்தியில் 50 இந்து குடும்பங்கள் பாதுகாப்பாக இருக்காது என்று சமீபத்தில் பேட்டியளித்தவர்தான் ஆதித்யநாத். எந்த தரப்பாக இருந்தாலும் அந்த தரப்புக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது முதலமைச்சரான அவர்தானே. பேச்சு சுதந்திரத்தை பிறப்புரிமையாக கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருப்பவரும் அவர்தான். அதே பேச்சு சுதந்திரத்தை வைத்து கடந்த காலங்களில் அவர் பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் குற்ற வழக்குகளுக்கு தகுதியுடையது அல்லவா என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. தனது அரசியல் எதிரிகளை பழிவாங்க அவர்கள் மீது வழக்குகள் போட்டு அவர்களது வீடுகளை இடிப்பதையே சட்டப்பூர்வமாக செய்து வந்தார் ஆதித்யநாத். இதே பாணியை பாஜக ஆளும் மத்திய பிரதேசமும் குஜராத்தும் ஹரியானாவும் பின்பற்றியது. இந்தியாவில் புதிய பாணியை புகுத்தியவர் ஆதித்யநாத். அவர் ஆட்சி நடத்தும் லட்சணம்தான் இந்தியாவே பார்த்து சிரித்ததே. எங்கள் மாநிலத்தில் கொரோனாவில் யாருமே இறக்கவில்லை என்று சொன்னவராச்சே அவர். இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், கொரோனா பற்றிய எந்த கணக்கெடுப்பையும் எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டவர் அவர். இந்தியாவிலேயே அதிகளவிலான குற்ற வழக்குகள் பதிவாகும் மாநிலம் ஊபிதான். 2022ஆம் ஆண்டில் இந்தியா முழுக்க பதிவான 35 லட்சம் குற்ற வழக்குகளில் 4 லட்சம் வழக்குகள் உத்தரப்பிரதேசத்தில் பதிவானவை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 65,743 என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டு ஆதித்யநாத் நடத்தும் ஆட்சியின் லட்சணத்தை அவரது மாநிலத்தைச் சேர்ந்தவர்களே அம்பலப்படுத்தி வருகிறார்கள். பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதித்யநாத்தின் ஆட்சியின் மீது குறை சொல்லி வருகிறார்கள். தொழில்நுட்ப கல்வித்துறையில் ஊழல் நடக்கிறது. இது தொடர்பாக எந்த விசாரணை வைத்தாலும் அதில் நான் வந்து சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று அமைச்சர் ஆஷிஷ் படேல் கூறியுள்ளார். காவல் நிலையங்கள் ஊழல் நடக்கும் கூடங்களாக மாறிவிட்டதாக பாஜக எம்எல்ஏவான நந்த்கிஷோர் சொல்லியிருக்கிறார். லஞ்சம் கொடுக்கவில்லை என்பதற்காக ஒருவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ததாக பாஜக எம்எல்ஏ தீனாநாத் பாஸ்கர் பேட்டியளித்துள்ளார். இதை வைத்து பிபிசி நிறுவனம் பல்வேறு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேட்டி எடுத்துள்ளது. கோடிக்கணக்கான மக்கள் கூடிய விழா என்று சொல்லப்படும் கும்பமேளாவில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்ற கணக்கே இல்லை. இதுதான் ஆதித்யநாத் ஆட்சி. உத்தரப்பிரதேசத்தில் போலே பாபா என்ற சாமியார் சொற்பொழிவை கேட்க வந்தவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கினார்கள். 121 பேர் மரணமடைந்தார்கள். அப்போது எந்த பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யாதவர்தான் ஆதித்யநாத். ஒப்புக்கு 6 பேரை கைது செய்துவிட்டு போலே பாபாவை விட்டுவிட்டதுதான் பாஜக அரசு. போலே பாபா மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. பாஜக ஆட்சி எப்படி கொடூரமாக இருக்கும் என்பதற்கு உதாரணம் ஊபி ஆதித்யநாத் அரசாகும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 80 இடங்களில் 33 இடங்களை மட்டுமே வென்றவர் ஆதித்யநாத். அந்த மாநிலத்து மக்களிடம் எத்தகைய வெறுப்பை அவர் வாங்கி வைத்துள்ளார் என்பது இதிலிருந்து தெரிகிறது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அவர் அறிவுரை சொல்ல வர தேவையில்லை என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது.